இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இங்கே ரெடி பண்ற? எப்படி இங்க வந்த? உனக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல? எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து தானே உன்னை வெளியே அமிச்சோம். அப்புறம் எப்படி வந்தீங்க? சிவா, ஏன் இவ்ளோ கோவப்படுற? நான் உன் வைஃப் இல்லையா? நான் இங்க வந்து படுத்ததுல என்ன தப்பு? ஏய், இந்த பார், நீ என்னோட வைஃப்ங்கிறதெல்லாம் முந்தா நாள் வரைக்கும் தான். நேத்தோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல்ல நீ கிளம்பு. சிவா, ஏன் புரியாம பேசுற? மனுஷங்கன்னா ஏதாவது தப்பு பண்றது சகஜம் தானே. அதுக்காக உன்னை நம்பி வந்தவள வெளியே அனுப்பிடுவியா? புரிஞ்சுக்கோ சிவா, ப்ளீஸ். இந்த பாரு, நீ பண்ணதெல்லாம் இந்த மனுஷங்க பண்ண தப்பே இல்ல, பிசாசுங்க பண்ண தப்பு. அதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. முதல்ல வெளியே போடி, வா. சிவா, அந்த மேகலா தானே சிவா கடத்திட்டு போனா. அவளை விட்டுட்டு என்ன தண்டிச்சிட்டு இருக்கியே, அது சரியா? பார், நான் அவளை கூட மன்னிச்சிருவேன். அவ எவ்வளவு ஒருத்தி. அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நீ எங்களோடய வாழ்ந்துகிட்டு எங்களோட கழுத்து இருக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே, உன்னெல்லாம் போய் மன்னிக்க முடியாது. வெளியா. சிவா, நான் வயித்துல குழந்தையோட இருக்கேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏய், இங்க பார், இந்த கதையெல்லாம் இங்க தேவையில்லை. பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இருக்கிற இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. முதல்ல இங்க வெளியே போடி, கிளம்புடி. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா சிவா? அம்மா அப்பா சொந்த பந்தம்னு யாரும் எனக்கு கிடையாது. அது உனக்கே தெரியும் தானே. என்ன இப்போ வெளியே போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எங்கயோ போய் தொலை. எங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்றப்ப நீங்க இன்னும் நல்லவளா மாறுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்க. ஏண்டி, என் தங்கச்சிடி, அவளை கூட்டு போய் கடத்துறவங்கிட்ட ஒப்படைச்சிருக்க. இத்தனை நாள் எல்லாரோடையும் பழகிருக்க. அவ போட்ட சாப்பாடையும் சாப்பிட்டிருக்க. எல்லாரோட சந்தோஷத்திலையும் கூட நல்லா இருந்தல்ல. அவங்களோட அன்பு பாசம் எல்லாத்தையும் பார்த்து எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? நல்லவேளை அந்த துளசி கூட இருந்ததுனால சரியான நேரத்தில் என்னால காப்பாற்ற முடிச்சது. என் தங்கச்சி அவன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா உனக்கு? என்ன திருப்பி பண்ணி வச்சிருக்க? நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குது. முதல்ல வெளியே போடி, போ. இல்ல சிவா, நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். ஏய், வெளியே போன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் இன்னும் என் கூடயே இருந்து என்னெல்லாம் கெடுதல் பண்ணலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியா? அடுத்ததா யார கடத்தலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியா? ஓடி வெளியே முதல்ல. சிவா, நான் அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அங்கிள் தான் என்ன வீட்டுக்குள்ளேயே வர சொன்னாரு. தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. சூப்பர். நாங்கெல்லாம் உன்னை மன்னிக்க மாட்டோன்னு நேரா அவர் காலில் போய் விழுந்திருக்க. வச்சவந்தி, அவர் உன்னை உள்ள வரதுக்கு சம்மதிச்சிட்டா நாங்கெல்லாம் பேசாம இருந்துடுமா? ஏய், உன் விஷயத்துல யார் என்ன சொன்னா நான் கேட்க போறதில்ல. இல்ல சிவா, நான் போக மாட்டேன். முன்னாடி போக மாட்டேன். ஓடி. பாடி முதல்ல வா. அம்மா, அவளை வீட்டை விட்டு வெளியே தானே அனுப்பணும். அவ எப்படிமா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா? சிவா, நான் தான் அவளை உள்ள வர சொன்னேன். அப்பா, நீங்க ஏன்பா வர சொன்னீங்க? அப்பா, அவ காவேரியை கடத்தினதெல்லாம் மறந்துட்டீங்க. அப்ப நம்ம காவேரியை கூட்டிட்டு போய் ஒரு திருட்டு கும்பிட்டு ஒப்படைச்ச வைங்க. இவளை ஏன்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க? காவேரி தான் கிடைச்சிட்டாலப்பா. அது மட்டும் இல்லாம தரணி நீ தாலி கட்டின பொண்டாட்டி தானே, எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அதான் உள்ள வர சொல்லிட்டேன். அப்பா, தாலி கட்டின என் கையாலேயே அந்த தாலி அப்படியே அறுத்து எறியறப்பா. அவளை வெளியே போக சொல்லுங்கப்பா, தயவு செஞ்சு. டேய் சிவா, வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற? உனக்கு கோவம் வந்தா என்ன பேசுறோன்னே உனக்கு தெரியாதுல்ல? நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, என்னம்மா ஆளாளுக்கு இங்க என்ன சமாதானப்படுத்துறீங்க? அவ பண்ண காரியத்தெல்லாம் மறந்துட்டீங்களாமா?
ஏதோ துளசி இருந்ததுனால காவேரி கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லனா என்ன இருக்கும் தெரியலமா. அப்பா இப்ப நீங்க என்னப்பா சொல்றீங்க? இவ ஒரு பெரிய துரோகிப்பா. இவ கூட இனிமே என்னால வாழ முடியாதுப்பா. உடனே இவளை வீட்டை விட்டு தயவு செஞ்சு அனுப்புங்கப்பா. சிவா, உன் முடிவை நீ சொல்லிட்ட, இப்ப என் முடிவை நீ கேட்டுக்க. இது பாரு, வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. சில விஷயங்களை மன்னிச்சு விட்டு கொடுத்துதான் போகணும். அதனால இந்த விஷயத்துல ஜனனிய மன்னிச்சிரு. அப்பா இவ பண்ண காரியத்தை நினைச்சாலே எனக்கு உடம்புல நடுங்குதுப்பா. எப்படிப்பா அவளை மன்னிக்க முடியுது உங்களால? வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சாங்க. எல்லாரோட அன்பையும் வாங்கிட்டு இப்படி துரோகம் பண்ணி கழுத்தறுத்திருக்காள். நம்ம முதுகுல அப்படியே குத்தி இருக்கா. நாளைக்கு வேற ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு கூடயா சேர்ந்துக்கிட்டு என்ன கூட கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. ரொம்ப யோசிச்சா தலைதான் வலிக்கும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவ அப்படி பண்ணிட்டா. அதுக்காக என்கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் அவன் மன்னிப்பு கேட்டுட்டா. நாங்களும் அவளை மன்னிச்சிட்டோம். நீயும் மன்னிச்சு ஏத்துக்க. ஐம் சாரிப்பா. நீங்க இதுக்கு மேல என்ன சொன்னாலும் சரி, இவளை என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்காக நீங்க எல்லாரும் வருத்தப்பட போறீங்க. இவ இந்த வீட்டிலே இருந்து தொலையிட்டோம். ஆனா யார் என்ன சொன்னாலும் நான் மட்டும் இவகிட்ட பேசவே போறதில்லை. ஏ ஜனனி, குட் பை. ஐயா, உங்க முகம் நல்லா இல்ல. கண்டிப்பா நான் உங்களை விட மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, இப்ப என்ன பிரச்சனை? மேகலா அந்த ரகசியத்தை ஜனனி கிட்ட சொல்லிட்டாமா. என்ன சொல்றீங்க? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருந்தால, ஆனா ஜனனி கிட்ட சொல்லிட்டா. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு யார் சொன்னா? ஜனனி தாமா சொன்னா. ஜனனி காவேரிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனால, அவங்க கடத்துறதுக்கு கொண்டு போய் விட்டால, மேகலை இந்த ரகசியத்தை சொல்லி மிரட்டிதான் காவேரி கூட்டு வர வச்சிருக்கா. நீ காவேரி கூட்டு வரலன்னா இந்த ரகசியத்தை ஊரெல்லாம் சொல்லிடுவேன்னு மிரட்டி இருக்கா. அதுக்கு பயந்துதான் ஜனனி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கா. இது எப்பயா உங்களுக்கு தெரியும்? ராத்திரி தான் சொன்னாமா. அதுக்கப்புறம் தான் நீங்க அவளை உள்ள வர அலோ பண்ணீங்களா?